வெள்ளித்திரை சின்ன திரையில மறுபடியும் ஒரு தற்கொலை அப்படின்னு தாங்க இப்போதைக்கு சொல்லணும். பூஜை படம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ருதி ஹாசனோட ஃப்ரெண்டாக ஒருத்தங்க வருவாங்க, சபர்ணா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்துக்காரங்க, பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்க. இதில் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு அப்புறமா அவங்களோட உடல் ரொம்ப டீகம்போஸ் ஆகி பயங்கரமான ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லி அவங்களோட வீட்டை உடைச்சி உள்ளே போய் பார்த்து அப்புறமா அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. நிர்வாணமான ஒரு நிலையில் அவங்களோட உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கொலையாக இருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் இப்போதைக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்களோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக, ஒரு அன்புக்கு ஏங்குற ஒரு விதத்தில் இருந்திருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், லிவிங் டுகெதரில் அவங்க ஒருத்தங்களோட இருந்திருக்காங்க, ஆனால் அவர் பிரிஞ்சு போயிருக்கார் அப்படின்ற ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. இது கொலையா தற்கொலையா அப்படின்றது தெரியாத இந்த ஒரு நிலையில் ஃபேஸ்புக்கில் அவங்களும் அவங்களோட லிவிங் டுகெதரில் இருந்த அந்த ஃப்ரெண்டும் அந்த ஃபோட்டோஸில் இருக்கும் பார்த்தீங்களா, 2 பேர் இருக்கிற மாதிரி, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போதைக்கு நீக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுப்பாலான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. இது போக நிறைய ஃபிலிமில் அவங்க நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியலில் பயங்கரமான ஃபேமஸ்ஸு, ஆங்கராக இருந்திருக்காங்க, நல்ல ஃபேமஸ்ஸு. சபர்ணா ஆனந்த் இப்போதைக்கு நம்ம கூட இல்லை, அதுதாங்க உண்மை. ஸோ அது அதிகபட்சமாக வர முடிஞ்சது ஒரு 5 லட்சம் கோடி அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. ஸோ மீதி ஒரு 10 to 15 லட்சம் கோடி அவங்க வெளியிலே எடுத்துகிட்டு வர முடியாது. அதை தீ வச்சு தான் கொளுத்தணும். தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன்.